அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்தியாவிலையும் டைப் சி போர்ட்டை வந்து கட்டாயமாக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதோட டீட்டெயில்ஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் முறையாக MIUI 14 இதோட டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். Realme 10 Pro சீரீஸ் சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. நல்ல ப்ரைஸிங்கோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 983 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் யூசர்ஸ்க்கு இப்போ போல் ஃபீச்சர் ரோல் அவுட் ஆகிட்டுருக்கு. இனிமேல் வாட்ஸ்அப் வழியாக கருத்து கணிப்பு நீங்கள் நடத்தி ஓட்டிங்கும் பண்ணுற மாதிரி ஃபீச்சர் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே ஓட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸில் உங்களுக்கு போல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இங்கே எத்தனை ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஆப்ஷன்ஸ் வரைக்கும் கொடுக்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக யூடியூப் மற்ற இதிலலாம் 5 ஆப்ஷன் 6 ஆப்ஷன்ஸ் மேலே நிறைய இதில் கிடையாது. இங்கே 12 ஆப்ஷன்ஸ் அப்படிங்கும்போது நிறைய சஜஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் குரூப் நடத்துகிறீங்க, கம்யூனிட்டிஸ் வச்சுருக்கீங்க, கருத்து கணிப்பு எடுக்கணும், ஓட்டிங் இதில் நல்லா இருக்குன்னு நீங்கள் சஜஷன் கேட்கணும் அப்படிங்கும்போது இந்த போல் ஃபீச்சர் யூஸ் ஆகும். அட்மின் அதுக்கப்புறம் சேட் மெம்பர்ஸ் எல்லாருமே ஓட் பண்ணுற மாதிரி இங்கே ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவிலையும் டைப் சி போர்ட்டை கட்டாயம் ஆக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் லான்ச் ஆகிற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், அது லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்னாலுமே டைப் சி போர்ட்டில் தான் இருக்கணும். யூனிவர்சல் சார்ஜர் ஒரே போர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ரூல் கொண்டு வந்திருந்தாங்க யூரோப்பியன் யூனியனில். இதை பார்த்துட்டு இந்தியன் மினிஸ்ட்ரியும் இதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்தியன் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போர்ட் சென்சார் இந்த மீட்டிங்கில் இந்தியாவிலையும் எல்லா கேஜெட்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் லேப்டாப்ஸ் எல்லா இதுக்குமே டைப் சி போர்ட் கொண்டு வரணும். அப்படி பார்க்கும்போது ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸும் லைட்னிங் போர்ட் இல்லாமல் டைப் சி போர்ட்டில் தான் இந்தியாவில் வரணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் நடத்தியிருக்காங்க. இதுக்கான பில்லும் இன்னும் கொஞ்சம் நல்லா பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த பில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எல்லாமே டைப் சி போர்ட்டில் தான் லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே யூரோப்பியன் கவர்மெண்ட் சொன்னதுனால ஐஃபோன் 15 சீரீஸ் டைப் சி போர்ட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னைக்கு டீல் ஆஃப் த டே ஆப்பிள் மேக்புக் ஏர் லான்ச் ப்ரைஸ்லேருந்து 20,000 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. எஸ், இது லான்ச் பண்ணும்போது 1 லட்சம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க ஆப்பிள் மேக்புக் ஏர் 2020. இது உங்களுக்கு 2020 இருந்தாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் அப்படின்னு சொல்லலாம். இது ரெட்டினா டிஸ்பிளே, அதுக்கப்புறம் ஆப்பிளுடைய M1 சிப், 8GB 256GB SSD அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து இப்போ டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89,990க்கு குரோமால் அவைலபிளாக இருக்குது. அதே நீங்கள் ஒரு வேளை HDFC கார்டு யூஸர் அப்படின்னா பே அவுட் பண்ணும்போது அடிஷ்னல் 10,000 ருபீஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 79,990க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆஃபர் ஒரு பெஸ்ட் பை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்பிள் மேக்புக் ஏர் 20,000 ஆஃபரில் செக் பண்ணலாம். நீங்கள் Realme 10 Pro சீரீஸ் சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்பவே நல்ல ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இதை விட கொஞ்சம் அதிகமாக தான் வரும், பட் ப்ரைஸிங் சைனாவில் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆக போது கம்மிங் சூன் டீசரும் இந்தியாவில் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ எனி டைம் இந்தியாவில் லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே 10 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 ஸ்மார்ட் ஃபோன், Realme 10 4G டிவைஸ், அதுக்கப்புறம் 10 Pro, Pro Plus 5G டிவைஸாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 10 Pro Plus ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் AMOLED பேனல், MediaTek Dimensity 1080, கூடவே 108 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 5000 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட இந்தியன் மணி வேல்யூக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 19,500. எஸ், MediaTek Dimensity 1080 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 20,000ல் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் கண்டிப்பாக இதை விட ஒரு 2,000-3,000 ரூபாய் அதிகமாக வரும். பட் இந்த ப்ரைஸிங் அப்படிங்கும்போது ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதே Realme 10 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ப்ளஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது அவுட்லுக் டிசைன் இது கர்வ்டு டிஸ்பிளே இல்லை. கம்பேர் பண்ணி நீங்களே பார்க்கலாம். உங்களுக்கு இது சின்ன கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஃப்ளாட் சைட்ஸோடு இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இது LCD பேனல் 120 Hz, Snapdragon 695, 108 மெகா பிக்சல் டுவல் சென்சாரோட கொண்டு வந்திருக்காங்க. இது 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு இந்த ஃபீச்சர்ஸோட 18,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Realme 10 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட 1000 ரூபாய் அதிகம். அது பெட்டராக இருக்குது Realme 10 Proவை கம்பேர் பண்ணும்போது. அதே Realme 10 4G வேரியண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3
3 ஸ்மார்ட் ஃபோன் சைனால லான்ச் ஆயிடுச்சு. எனி டைம் இந்தியாவிலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும். இது கூடவே ரியல்மியுடைய லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் RealmeUI 4.0 பேஸ்ட் Android 13 இதுவும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது சைனா லான்ச், அதனால ColorOS 13 பேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சின்னதாக இருக்குது. பட் கொஞ்சம் வந்து MIUI அண்ட் ColorOS காம்பினேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி தான் இருக்குது. கஸ்டமைசேஷன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன், அதாவது செக்யூரிட்டியும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Realme 10 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் RealmeUI 4.0 பேஸ்ட் Android 13 தான் லான்ச் ஆயிருக்கு. Pixel 7 சீரிஸ் இந்தியாவில் ஏற்கனவே 7 and 7 Pro லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காது. இதோட லைட்டர் வேரியன்ட், அதாவது 7A. 7Aலையும் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வாட்டி இமேஜஸ் எல்லாம் ரிவீல் ஆயிருக்கு. அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 சீரிஸ், அதாவது 7 Pro எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். பட் இங்கே வந்து பெஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு அப்கிரேட் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறது வந்து சிப்செட் தான். Pixel 7 and 7 Pro வந்து 10SR சிப்பில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் 7A வந்து Snapdragon சிப்பில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. Snapdragon அண்ட் பிக்சல் காம்பினேஷன் எப்போவுமே ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே நல்லாயிருக்கும் 10SR விட. ஸோ இந்த காம்பினேஷனில் Pixel 7A லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வந்திருக்கு. 2023, அதாவது ஜான்வரியில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது Pixel 7A. சாம்சங் A சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் கிக் பெஞ்சில் லிஸ்டிங் ஆயிருக்கு. பட் இந்த வாட்டி லிஸ்டிங் ஆயிருக்க ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு பட்ஜெட் கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். A சீரீஸை பொறுத்த வரைக்கும் சாம்சங் கேலக்ஸி A14. இங்கே கிக் பெஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோர்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. சிங்கிள் கோர் வந்து 770, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 2151. இந்த ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது இது Exynos உடைய 2000, அதாவது 2300 இது இந்த மாதிரி ஒரு சிப்பில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இது Mali G68 அப்படிங்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். கிளாக் ஸ்பீட் வந்து 2.04 GHz அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட சாம்சங் கேலக்ஸி A14 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். விவோ உடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் X90 சீரிஸ் சைனால லான்ச் ஆகுது. லான்ச் முன்னாடி டீசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இது வர மாதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டீசரில். அது மட்டும் இல்லை, இதுதான் முதல் டிவைஸ் E6 அண்ட் Q9 ஃப்ளாக்ஷிப் அப்படிங்கிற மாதிரி இந்த டேக்லைன் கீழே கொண்டு வராங்க. ஸோ E6 அப்படின்னு சொல்லும்போது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ரொம்ப பிரைட்டர் டிஸ்பிளே, அதோட வந்து உங்களுக்கு PWM டிம்மிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி டிஸ்பிளேவோட இது வரப்போகுது. அதோட பவர் கன்சப்ஷன் அண்ட் ஐ ப்ரொடெக்ஷனோட வர்றதுனால இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளாக்ஷிப் டிவைஸில் இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரி இந்த டேக்லைனோடையும் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. Xiaomi முதல் முறையாக MIUI 14 உடைய லோகோ டீசர் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. லோகோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIUI 13லேருந்து கொஞ்சம் வித்தியாசமான லோகோவாக இருக்குது. அதோட வந்து உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு Xiaomi யூசர்ஸ்க்கு வந்து அவங்க ப்ராமிஸும் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி MIUI 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்போவுமே சொல்கிறதா நிறைய ஃபீச்சர்ஸ் இவங்க கொடுப்பாங்க லேட்டஸ்ட்டாக எல்லாமே. ஆனால் ரொம்பவே ஹெவியாக இருக்கும். ஹெவியாக இருக்கிறதுனால அவங்களால ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணாமல் லேக் ஆகும், ஹேங் ஆகும். ஆனால் இந்த வாட்டி வந்து லைட் வெயிட் OS இந்த டேக்லைன் கீழே தான் MIUI 14 இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே லைட் வெயிட் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும், லேக் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், Xiaomiயுடைய 13 சீரிஸ் லான்ச்சோட இதை அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட Xiaomi 13 சீரிஸுடைய லான்ச் டேட்டும் ரிவீல் ஆயிருக்கு. இது டிசம்பர் 1 அன்னைக்கு சைனால லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. Snapdragon 8 Gen 2 இந்த சிப்பில் தான் இவங்க வந்து ப்ரோ வேரியன்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. இங்கே லான்ச் ஈவெண்ட்டில் தான் MIUI 14 வந்து இவங்க ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இப்போ டீசர் மட்டும்தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து டிசம்பர் 1 அன்னைக்கு Xiaomiயுடைய லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ், அதுக்கப்புறம் புது ஃப்ளாக்ஷிப் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். வாட்ஸ்அப்பில் என்ன புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதில நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 3.19 GHz கிளாக் ஸ்பீட். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கௌதம் 43. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.